ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 27 டிசம்பர். வரலாற்றில் 1571 இதே நாளில் கெப்லர் என்பவர் அவர் பிறந்த தினம். இவர் ஒரு வானியல் வல்லுனர். இவர் தான் முதல்ல அந்த பிளானட்டரி மோஷன் என்று சொல்லக்கூடிய எல்லா பிளானட்ஸும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது என்பதை வெளிக்கொண்டவர். இவருக்கு முன்னாடி எல்லாரும் கோப்பர்னிக்கஸ் காலத்துல எர்த்து தான் மத்தியில் இருக்குது, மற்றதெல்லாம் பூமியை சுற்றி வருகிறது என்று தவறான கருத்து வைத்திருந்தார்கள். அதெல்லாம் மாற்றியவர் கோப்பர்னிக்கஸ். 1911 அந்த சமயத்தில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன என்ற பாடல் முதலாக காங்கிரஸ் ஸ்டேஷன், கொல்கத்தா காங்கிரஸ் ஸ்டேஷன்ல இசைக்கப்பட்டது. அது பிறகு அது இந்தியாவோட நேஷனல் ஆந்தமாக மாறியது. ஏன்னா அதுல சிறப்பு என்னன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களை பற்றியும், பஞ்சாப், சிந்து, திராவிடம், உட்கலா, ஒரிசா, அதுக்கப்புறம் பெங்கால், இது எல்லாம் அதுல இருக்கும். விந்திய, இமாலயம், இது மலைகள், அப்புறம் கங்கா, யமுனா ஆறு ஆகிய நிலப்பரப்பு, இதை பற்றி எல்லா விதமான கருத்துக்களும் அடங்கிய ஒரு சிறந்த பாடல். அது பின்னாடி நேஷனல் ஆந்தமாக நம்ம ஏற்றுக்கொள்ளும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தா 1705 சீக்கிய மதங்களை பொறுத்த வரைக்கும் இது இது 27 டிசம்பருங்கிறது ஒரு தியாகிகள் தினம் என்று சொல்லலாம், மார்ட்டியர்ஸ் டே என்று சொல்வார்கள். ஏன்னா சீக்கியர்களுக்கும் மொகலாயர்களுக்கும் ஒரு பெரிய தகராறு அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. குரு தேஜ் பகதூர் 9வது குரு, அவர் காஷ்மீர்ல இருக்க பண்டிட்ஸை அவுரங்கசீப் இஸ்லாமை கன்வெர்ட் பண்ண சொல்லும் போது அவங்க எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார் இந்த குரு. அதனால் இவர் அவுரங்கசீப்பால் கொல்லப்படுகிறார். இவருக்கு அப்புறம் குரு கோவிந்த் சிங் சீக்கிய மத குருவாகிறார். அவர் தான் கல்சா என்ற ஒரு வாரியர் குரூப்பா சீக்ஸை கொண்டு வர்றாரு. கேஷம் தலையில இது, அப்புறம் கையில காப்பு, அதுக்கப்புறம் மர சீப்பு, அதுக்கப்புறம் முக்கியமா அந்த கிர்பான், கச்சேரான்ற ஒரு உடை, இது எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவர் தான். இவரை அவுரங்கசீப் அட்டாக் பண்ணும்போது அவருடைய 2 பெரிய பசங்க, 17 வயசு 13 வயசு, அவர் 2 சன்ஸ் அவங்க கொல்லப்படுகிறார்கள் அந்த போரில். அதன் பிறகு திரும்பி இன்னொரு தடவை அட்டாக் பண்ணும்போது அவருடைய 2 பசங்க, சின்ன பசங்க, ஃபட்டே சிங் அண்ட் ஜொராவர் சிங், 2 பேர் 5 வயசு 7 வயசு பசங்க, அவளை இந்த வசீர்கான் என்ற அவுரங்கசீப்போட தளபதி அவங்கள கடத்திட்டு போய் இஸ்லாமை கன்வெர்ட் பண்ணி சொல்லி கம்பல் பண்றார். ஆனா அவங்க மறுக்க அவர் உயிரோட சமாதி செய்து அவர்களை கொண்டு விடுகிறார்கள். சீக்கியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த யங்கஸ்ட் மார்ட்டியர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபட்டே சிங் 5 வயது சிறுவன் அவன். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு, அந்த மாதிரி ஒரு சீக்கிய மதத்துக்காக தன்னை தியாகம் செய்தவர்கள் இவர்கள். அதுக்கப்புறம் குரு கோவிந்த் சிங்கை அந்த வசீர்கான் 2 ஆள் அனுப்பி அவரையும் கொண்டு விடுகிறார். ஆக இதுக்காக சீக்குக்காக அந்த தியாகம் செய்ததுக்காக தியாகதான தினமாக இது அனுஷ்டிக்கப்படுகிறது. குரு கோவிந்த் சிங் தான் கடைசி சீக்கு குரு. அதுக்கப்புறம் அந்த குரு கிராந்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோலி புக்கு தான் குருவா இவங்க பாவிக்கிறார்கள். அப்புறம் குரு பந்த் என்ற ஒரு 5 நபர் அடங்கிய கமிட்டி அவர் ஃபார்ம் செய்கிறார். இந்த வேலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.